ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாமல் கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா எப்படி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையானது வந்து ரெண்டு ஃபைல். ஒன்று வந்து .xml கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து மைக்ரோசாஃப்ட் டெப்ளாய்மெண்ட் டூல், ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்ரோசாஃப்டோட ஆஃபீஷியல் வெப் பேஜ்லேயே போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பிஃபோர் சொன்ன மாதிரி நான் வந்து .xml ஃபைலை வந்து நீங்கள் சர்ச்சில் போயிட்டு ஆஃபீஸ் கஸ்டமைசேஷன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதோட பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நமக்கு சில ஆப்ஷன்லாம் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆர்கிடெக்ட் ஓஎஸ் வந்து எந்த இதில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். 32 பிட் ஆர் 64 பிட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ என்னோட ஓஎஸ் வந்து 64 பிட், நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் என்ன செலக்ட் பண்ணணும்னா ஆஃபீஸ் எல்டிஎஸ்சி ப்ரொஃபஷனல் ப்ளஸ் 2021 வால்யூம் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ ரிமைனிங் எல்லாம் வந்து நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்ல, பை டிஃபால்ட்டாக அதே இருக்கட்டும். ஸோ அப்புறம்ல கீழே வந்தீங்கன்னா அப்படியே ரெண்டாவது வந்து சேனல் அப்டேட் இருக்குது, அதையும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும் டிஃபால்ட்டாக. ஸோ அது கீழே வந்தீங்கன்னா ஆப்ஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு என்ன ஆப்ஸ் நீங்கள் தேவையான ஆப்ஸோ இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை மட்டும் ஆனில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு ஆக்சஸ் தேவையில்லை, ஒன் நோட் தேவையில்லை, ஸோ பப்ளிஷர் எனக்கு தேவையில்லை. ஸோ ரிமைனிங் ஆல் எல்லாம் நான் ஆனில் வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் இருக்குது. நான் லாங்குவேஜ் வந்து நீங்கள் நம்ம சூஸ் பண்ண லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் யூஎஸ் இதை சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் கேட்குது, அதில் நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் அண்ட் அப்கிரேட் கேட்குது, நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை, இந்த அப்கிரேட் ஆப்ஷனில் மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது கீழே வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா லைசன்சிங் அண்ட் ஆக்டிவேஷன், இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்லை, பை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. ஸோ கீழே வந்துட்டு திரும்பி நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல ஜெனரல், அதையும் எதுவும் செய்ய தேவையில்லை, நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதை கேட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன செய்யுங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம சூஸ் பண்ண ஆப்ஷன் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் எக்ஸ்எம்எல் ஃபார்மேட் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கிங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஜஸ்ட்டு நீங்கள் லைசன்ஸை வந்து செக் மார்க் பண்ணிவிட்டு, ஸோ இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலோட பேர் கேட்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த பேர் தான் இருக்கும், கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு நீங்கள் அதே வச்சுக்கிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் கேட்கும், இது ஹார்ம்ஃபுல் கிடையாது, ஜஸ்ட்டு கீப்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிங்க. சப்போஸ் இது கேட்காம கூட இருக்கலாம், டேரெக்டாக டவுன்லோட் ஆகலாம். ஸோ எனக்கு வந்து இதை கேட்குது, நான் ஜஸ்ட்டு கீப் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சு, configuration.xml ஃபைல் டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டெப்ளாய்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெப்ளாய்மெண்ட் டூல். ஸோ இதில் போய்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், டெப்ளாய்மெண்ட் டூல். ஸோ இது மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் வெப்சைட், அதில் போய்ட்டு டவுன்லோட், இந்த இதில் ஃபஸ்ட்டே கிளிக் டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ இது டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஸ்டெப் வந்து, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா திஸ்பேஸில் எனக்கு வந்து ஒரு டிரைவ் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் மல்டி டிரைவ் யூஸ் பண்ணிங்கன்னா, மல்டி டிஸ்க் லோக்கல் டிஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா, சிடிஎஃப் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபோல்டு க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஸோ எனக்கு வேறு டிஸ்க் லோக்கல் டிஸ்க் இல்லாதனால நான் சி டிரைவ்லேயே ஒரு ஃபோல்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்தீங்க, இது மேண்டேட்டரி கிடையாது, நீங்கள் எந்த பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணோம்ல அந்த ரெண்டு ஃபைலு, அதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இதை கட் பண்ணிக்கிட்டு, ஸோ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ண ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன செய்கிறோம்னா, நம்ம இந்த டெப்ளாய்மெண்ட் டூல் இருக்குல்ல, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்.
எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் இதே ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸோட ரன் பண்ணுறேன். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஜஸ்ட் அக்ரி பண்ணிக்கோங்க. கண்டினியூ. ஸோ எனக்கு எந்த இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்குது. நான் அதே ஃபோல்டரை சூஸ் பண்ணிக்கிறேன், கிரியேட் பண்ண ஃபோல்டரே. எனக்கு இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸோட நான் அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் பண்ணோடனே அதுக்கடுத்து நான் புதுசாக கிரியேட் பண்ணேன் அந்த ஃபோட்டோக்குள்ளே வந்து நான் கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து என்ட்ரி பண்ணிக்கிறேன். அந்த டேரக்டரிக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கிறேன். சிடி எம்எஸ் ஆஃபீஸ் 2020. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம இன்னொரு கமெண்ட் ரன் பண்ணணும். ஸோ அந்த கமெண்ட் ரன் பண்ண மூலிமா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ணியிருந்தேன்னா இந்த ஃபோல்டர் எம்எஸ் ஆஃபீஸ் 2021 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருந்தேன். அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டர் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ எகைன் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கமெண்ட் ரன் பண்ணோடனே ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும். டவுன்லோட் ஸோ ஆக்சுவலாக இந்த கமாண்ட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ரன் ஆகிறதுக்கு, இந்த கமாண்ட் ஃபினிஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபீஸோட ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். இந்த கமாண்ட் ரன் பண்ணோடனே இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் ஃபினிஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னடா இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கமாண்ட் ஃபினிஷ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கமாண்ட் என்டர் ஆகிறதுக்காக இந்த கர்சர் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து என்னடா இது ஃபினிஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ண தேவையில்லை. கட் பண்ணிடாதீங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஒன்ஸ் இது ஃபினிஷ் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அடுத்த கமாண்ட் ரன் பண்ணுறதுக்காக அந்த கர்சர் வந்து நிற்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கமாண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. நான் முன்னாடி ரன் பண்ண கமாண்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கமாண்ட் ரன் பண்ண பிறகு எனக்கு வந்து அடுத்த கமாண்ட் ரன் பண்ணுறதுக்காக அந்த கர்சர் வந்துடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் கமாண்ட் ரன் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே நான் ஏற்கனவே வந்து எம்எஸ் ஆஃபீஸ் 2021 சொல்லிட்டு கிரியேட் பண்ணினேன். அதில் வந்து எனக்கு ஆஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். எம்எஸ் ஆஃபீஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான கமெண்ட் வந்து setup.exe /config configuration .xml. ஸோ இந்த கமாண்ட் எனக்கு ரன் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் என்டர். ஸோ எனக்கு வந்து ஆஃபீஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அப்புறம்ல நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன செய்ய போகிறோம்னா, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து டவுன்லோட் ஆகி ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கிறேன். நான் ஏற்கனவே அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து 32 பிட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் C:\, ப்ரோக்ராம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு 68ன்னு சொல்லியிருக்கல, அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து 64 பிட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரோக்ராம் C:\, போயிட்டு ப்ரோக்ராம் ஃபைல் உள்ளார
மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உள்ளார ஆஃபீஸ் 16 இருக்குல்ல அந்த ஃபோல்டருக்குள்ளார நீங்கள் போய்க்கணும். ஸோ நான் அந்த பார்த்து சூஸ் பண்ணிக்கிறேன். நான் அந்த ஃபோல்டர் உள்ளார போய் தான் நான் வந்து அந்த கமாண்ட் ரன் பண்ணணும், ஆக்டிவேட் கமாண்ட் ரன் பண்ணணும். ஸோ நான் வந்து சி கோடனில் ப்ரோக்ராம் ஃபைல் ஃபைல்ஸ் அதுக்குள்ளார மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதுக்குள்ளார ஆஃபீஸ் 16 ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளார போயிட்டு நான் ஆக்டிவேட் கமாண்ட் ரன் பண்ணணும். ஸோ அந்த கமாண்ட் நான் ஏற்கனவே வந்து நோட்பேடில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கமாண்டில் வந்து இந்த கீயை வந்து சொல்கிறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் ஒன். ஓகே, and just entering this here. Okay, first command வந்து successful ஆயிடுச்சு. just I'm copying the second command. Okay, second command finish ஆயிடுச்சு. I'm copying the third command. Okay, third command வந்துருச்சு. அடுத்தது fourth command. ஓகே, fourth command சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து லாஸ்ட் கமாண்ட். ஸோ இந்த கமாண்ட் தான் ஃபைனல் கமாண்ட் தான் வந்து உங்களுக்கு எப்படி ஆக்டிவேஷன் சக்ஸஸா இல்லை நான் சக்ஸஸான்னு சொல்லிட்டு காட்டக்கூடியது. ஸோ ஜஸ்ட் வி வாண்ட் டு வெயிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஸோ உங்களோட ப்ராடக்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸலில் போயிட்டு அக்கௌண்ட் இது அக்செப்ட் கொடுத்துருங்க. க்ளோஸ் அக்கௌண்ட்டு போனீங்கன்னா ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதான் உங்களோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து எப்படி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது யூஸிங் கமாண்ட் ப்ராம்ப்ட். தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் தேவையில்லை, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்